ஸோ ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டட் ஏன்ஷியன் மோனமெண்ட்டு. வாங்க போய் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா திப்புவின் கோட்டையில் இருக்கக்கூடிய வாட்டர் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுழைவாயில். ஸோ அந்த நுழைவாயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப கீழ்ப்புறமாக தாழ்வான பகுதியில் இருக்குது இது. ஸோ எவ்ரிவேர் ஆர்க்கு. ஸோ நல்லாயிருக்கு, பார்க்கலாம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மரக்கதவு இது பாருங்கள். ஸோ அங்கங்கே வந்து இரும்பு பட்டன்ஸ் இருக்குதுங்க. ஸோ இது உள்ளுக்குள்ளே கூடிய இப்போ வழி. ஸோ திப்புவினுடைய கோட்டைக்கு தேவையான நீரினை இருக்கக்கூடிய இடமாக தான் இந்த இடம் இருந்திருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த பிளேஸே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கோட்டையினுடைய வாசல்கள், இந்த கோட்டை மதில் சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. காவேரி கரை ஓரமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தெர் இஸ் நோ மெயின்டெனன்ஸ் அட் ஆல். வாங்க உள்ளர போய் பார்க்கலாம். ஸோ கோட்டை முழுவதுமே பார்த்திங்கன்னா சிதைந்த நிலையில் செங்கற்கல்லால் இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா காவேரி நதிக்கரையாக இருக்கிறனாலையும், ஸோ கர்நாடக பகுதி பெரும்பாலும் மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ எங்கே பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான அழகான ஒரு தோற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வாட்டர் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தெர் இஸ் நோ பர்சன் அட் ஆல். ஒரு சிலர் தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தருமே இருக்கிறது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இடமா பார்த்து நம்ம போகிறோமா, இயற்கையாகவே நம்ம போகிறப்ப யாரும் அங்கே வரலையா என்னென்னு தெரியலிங்க. ஸோ சம்மோன் சிட்டிங் தேர் அண்டு துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க போய் கீழே போய் பார்க்கலாம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவேரி பகுதியே ஒரு தனி அழகு தாங்க. ஒரு கரடு முரடான பாறை, அது ஆறு மாதிரியே தெரியலைங்க. நம்ம ஆறு அப்படின்னாவே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் இருக்கும், ரெண்டு சைடு இருக்கும். நம்ம தஞ்சாவூர் ஏரியாவில், திருச்சி ஏரியாவில் இருக்கிற காவேரியை தான் ஆறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து கர்நாடக ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரக்டு டொப்போகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.